கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக 2020ஆம் ஆண்டில் கோலாலம்பூரில் இருந்து ஆக்லாந்திற்கு மேற்கொள்ளப்படவிருந்த விமான சேவை ரத்து செய்யப்பட்டதற்காக 8460 ரிங்கிட் இழப்பீடு கோரி பணி ஓய்வு பெற்ற ஒருவர் மலேசிய ஏர்லைன்ஸ் பெர்ஹாட்டிற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த பயணத்திற்கு வாங்கப்பட்ட 3 விமான டிக்கெட்டுகளுக்கான அத்தொகையை மலேசிய ஏர்லைன்ஸ் தமக்கு திருப்பி தர வேண்டும் என்று ஆர். சிவனேஸ்வரன் இங்குள்ள ஷாலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். இந்த டிக்கெட்டுகள் அனைத்துக்குமான பணத்தை திரும்ப பெறலாம் என்பது தம்முடைய புரிதலாக இருக்கிறது என்று அம்மனுவில் குறிப்பிட்டிருக்கும் அவர், அவ்வாறு செய்ய மறுத்தால் பொது கொள்கையை மீறுவதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார். அதே சமயத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் வரை தாம் கோரியிருக்கும் தொகையில் 5 விழுக்காட்டு வட்டியையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பொது பாதிப்புக்கு 5000 ரிங்கிட்டும் சட்ட செலவுகளுக்கு 5000 ரிங்கிட்டும் தமக்கு தரப்பட வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆர். கங்காதரன் அண்ட் கம்பெனி வழி சிவனேஸ்வரன் இந்த மனுவை சமர்ப்பித்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி நியூசிலாந்தில் உள்ள தம்முடைய குடும்பத்தாரை பார்க்க செல்வதற்காக கிரெடிட் கார்டை பயன்படுத்தி 2020 மார்ச் 2ஆம் தேதி அந்த டிக்கெட்டுகளை வாங்கியதாக அவர் குறிப்பிட்டார். அந்த பயணத்தில் தன்னுடன் தன்னுடைய மகள் ஷாமின் நிஷா, பேத்தி லக்ஷ்மேஷா சங்கர் ஆகியோரும் வருவதாக இருந்தது என்று அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.